எத்தனை தடவை நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம், நல்லா தானே படிக்கிறோம், நல்லா தானே எழுதுகிறோம், அப்பயே நம்ம பாஸ் ஆக மாட்டோம். இந்த எக்ஸாம்லையாவது எப்படியாவது கிளியர் பண்ண பார்க்கணும். ஃபீஸ் வேற கட்டணுமே, என்ன பண்ணுறது? அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. ஓகே, எப்படினாலும் கேட்டு தானே ஆகணும். அப்பா, என்னப்பா, என்ன வேணும்? எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஃபீஸ் மட்டும் கட்டணும்ப்பா. எக்ஸாமா? இப்போ தானேப்பா ஒரு எக்ஸாம் எழுதுனேன், அதுக்குள்ளே என்ன அடுத்த எக்ஸாமு? சரி, எக்ஸாம்லாம் ஓகே, ஏதோ எழுதுற, ஆனால் பாஸ் ஆகணும்லப்பா. எவ்வளோ வருஷமாக எழுதிட்டுருக்குற, இதே நம்பி இருக்கிறியே. ஒரு ப்ரைவேட் வேலைக்கு போயிருந்தா கூட இப்போ கை நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் கேட்டுங்கப்பா. நான் வேலைக்கு போயிட்டு இது வரைக்கும் எவ்வளோ ஃபீஸ் கட்டியிருந்தீங்களோ எல்லாத்தையும் நான் திரும்பி தந்துடுறேன்ப்பா. சரி, உன் அக்கௌண்ட்டில் நான் போட்டு விட்றேன், போ. ஓ வெற்றி வரும் முற்றுப்புள்ளி, தோல்விகளே செல்லும் வழி. யாருக்கிங்க இல்ல வலி, அக்கம் பக்கம் கவனி. இந்த வெறுமை விடாதா, ஒரு சிறகு விடாதா, சிறு பறவை எழாதா, அது கனவை தொடாதா. இந்த ஏக்கங்கள் எல்லாம் வீணா. அப்பா, என்னப்பா, எக்ஸாமுக்கு எதுவும் மறுபடி ஃபீஸ் எதுவும் கட்டணுமா? இல்லைப்பா, இனிமேல் நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டாம். நான் பாஸ் ஆகிட்டேன்ப்பா. எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பியிருக்காங்க, இந்தாங்கப்பா. இவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்னெல்லாமோ பேசிட்டேனே.